வணக்கம் மக்களே. அதாவது கேரளா மாநிலம் திருச்சூர்ல வந்துட்டு எஸ்பிஐ ஏடிஎம் 3 ஏடிஎம்ல வந்துட்டு ஒரு கும்பல் கொள்ளையடிக்குது. 65 லட்ச ரூபா பணம். அங்க மப்ரானன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அப்புறம் கொலாசின்னு ஒரு ஏரியா, சொர்ணூர் ரோடுன்னு ஒரு ஏரியா. மூணும் முக்கியமான ஏரியா தான். அந்த 3 ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஏடிஎம்ல வந்துட்டு நேற்று அதிகாலை அது மாதிரி கொள்ளடிச்சிட்டு கிளம்புது ஒரு கும்பல். இப்போ வந்து திருச்சூர் எஸ்பி அவர் வந்து அவங்க வரக்கூடிய ரூட் அதிகமாக வந்து தமிழ்நாடு பார்டர். ஏன்னா அது வந்து அவங்க வரக்கூடிய அந்த பாதை ரூட் வந்து இந்த பக்கம் தான் வராங்க, நாமக்கல், கோயம்புத்தூர் அந்த பக்கம் தான் வந்து கிராஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்ததுனால கேரளாவிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த ரூட் இருக்கிறதுனால அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸில் நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, சொல்லி அலர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் மூலமாக அங்கேருந்து வந்து சேலம் சரக டிஐஜி உமாவுக்கு தகவல் போடுது. அப்புறம் மற்ற டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர்ஸு எல்லாருக்கும் தகவல் கொடுத்து எல்லா செக் போஸ்ட்டும் டைட் பண்ணுறாங்க. அப்படி அந்த வகையில் வந்துட்டு சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா செக் போஸ்ட்டும் டைட் பண்ணுறாங்க. இந்த குற்றவாளிகள், அது பேங்க் ராபரி பண்ணுறோம், அது ஏடிஎம் ராபரி பண்ணிட்டு வரவங்க செக் பண்ணும்போது வெப்படை செக் போஸ்ட்டு அங்கே தான் இவங்க மாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெப்படை செக் போஸ்ட் மாட்டுற முன்னாடி சங்ககிரி ரூட்டு வழியாக அந்த லாரி, கண்டெய்னர் லாரியில் தான் அவங்க தப்பிச்சு வராங்க. கண்டெய்னர் லாரி உள்ள ஒரு கார் இருக்குது, அந்த காருக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. பணமும் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் பேக்கில் பணமும் இருக்குது. மொத்த அமௌண்ட் வந்து ஒரு 65 லட்சம் ரூபாய் கேஷ். சங்ககிரி செக் போஸ்ட் வரும்போது போலீஸ் நிறைய நிற்கிறத பார்த்ததும் கண்டெய்னர் லாரியை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பி வரும்போது அந்த பக்கமும் போலீஸ் நடக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியை முன்னே எடுத்து வேகமாக இடித்து அங்கே இருக்கிற 2 வீலர் கார்லாம் இடித்ததும் போலீஸ் விரட்டுறதும் பார்க்குற பப்ளிக் வந்து ஏதோ தப்பு நடக்குது, போலீஸை இடித்து போலீஸை வந்து விரட்டுறாங்க, இந்த பக்கம் 2 வீலர் கார் எல்லாத்தையும் இடித்து தள்ளுறாங்கன்னா கண்டிப்பாக உள்ள இருக்கிற ஏதோ மிகப்பெரிய தீவிரவாதி அப்படின்ற முடிவு பண்ணிட்டு பப்ளிக் அந்த கண்டெய்னர் மாதிரில கல் எடுத்து அடிக்கிறாங்க. பப்ளிக்கும் சேர்ந்துருது, போலீஸும் ஜீப்பு வண்டி வந்து சேஸ் பண்ணுறாங்க. அது சமூக வலைதளங்கள்லாம் அந்த வீடியோலாம் நிறைய வந்திருக்குது. இந்த காட்சியை பார்த்தாலே தெரியுது பொதுமக்கள் எந்த அளவுக்கு போலீஸ் கூட இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒத்துழைச்சி சப்போர்ட்டிவாக கூட நின்றுருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஒரு வழியாக இந்த குற்றவாளிகள், ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. 5 பேரை வந்து துப்பாக்கி முனையில் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து துப்பாக்கி குண்டு காயத்தில் இறந்துடுறாரு. விசாரணையில் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஏடிஎம்மில் கொள்ளையடித்த கும்பல் இவங்க தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. எல்லாமே வந்து ஹரியானா ஆட்கள், 5 பேர் ஹரியானா ஆட்கள். ஹரியானாவில் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க. 2 பேர் வந்து நூ மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதாவது ராஜஸ்தானுக்கு தப்பிச்சு போகிற வழியில் இந்த ரூட் எடுத்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வினையாக முடிஞ்சிடுச்சு. என்கவுண்டர் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து குமாரபாளையம் குற்றவியல் நடுவர் மாலதி, தாசில்தார் சிவகுமார் எல்லாம் வந்துட்டாங்க. டிஐஜி உமா, எஸ்பி ராஜேஷ் கண்ணன் எல்லாம் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. டிஐஜி உமா, சேலம் சரக டிஐஜி உமா வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது அந்த சொகுசு கார் ஒன்று அந்த கண்டெய்னரில் இருந்திருக்கு, வெல்டிங் மிஷின் இருந்திருக்கு, ஸ்ப்ரே மிஷின் இருந்திருக்கு, காரில் வந்து பதிவெண் இல்லை, இந்த விஷயம்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வந்து கூகுள் மேப்பை வச்சு ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்குது இயந்திரம் அதை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு நிறைய சரியான தோதான நேரத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் கட்டிங் மூலமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறது இவங்களுடைய ஸ்டைலு. இந்த மாதிரி தான் இந்த சம்பவம் இப்போ கேரளாவில் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் வந்துட்டு காட்டுப்பகுதியை நோக்கி விரட்டும் போது அவங்க காட்டுப்பகுதியை நோக்கி அந்த கண்டெய்னர் விட்டு இறங்கி ஓடுறாங்க 2 பேர். எஸ்ஐ ரஞ்சித்தும் அவர் பின்னாடியே குமாரபாளையம் இன்ஸ்பெக்டர் தவமணியும் ஓடி இருக்காங்க. ஒரு ஓடை ஒன்று குறுக்க வரும்போது முதல்ல ஓடின அசார் அலி தப்பிச்சு ஓடிடுறாப்புல, பின்னாடி ஓடின ஜுமான் தடுக்கி கீழே விழும்போது அவரை பிடிக்க அவர் மேலே எஸ்ஐ ரஞ்சித் விழுறாரு. அவர் ரஞ்சித்தை வந்து மார்பில் கையில் வச்சிருந்த இரும்பு ஆயுதத்தால் தாக்கும்போது அவருக்கு காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துடுறாரு. எஸ்ஐ ரஞ்சித்தை காப்பாற்றுறதுக்காக இன்ஸ்பெக்டர் தவமணி வந்து ஜுமானை ஃபயர் பண்ணுறா, அதில் ஜுமானை இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு ரொம்ப லாங்கில் தப்பிச்சு ஓடின அசார் அலியை விரட்டிட்டு போயிட்டு அவரை ஃபயர் பண்ணும்போது அவர் காலில் குண்டு காயம்.
அவரை ஈரோடு ஜிஹெச்சில் சேர்த்துருக்கோம். அங்கேருந்து மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்ற தகவலை அவங்க வந்து டிஐஜி உமா தெரிவிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஏடிஎம் எஸ்பிஐ ஏடிஎம்மில் வந்து கொள்ளடிக்கும் பொழுது அதிகாலையில் போய் தான் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது முகமூடி போட்டுட்டு கையில் கேஸ் கட்டர் கொண்டு போயிட்டு அது ஏடிஎம் வாசலில் இருந்த ஒரு சிசிடிவி கேமராவில் வந்து முகம் பதியக்கூடாது சொல்லிட்டு இந்த சிசிடிவி கேமரா மேலே ஸ்ப்ரே அடித்து அதை லைட்னிங் இல்லாத அளவுக்கு, அதாவது காட்சி பதிவு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் போயிட்டு இவங்க வந்து கைவரிசையை காட்டியிருக்காங்க. இது ஒரு பக்கம், இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்கா, என்கவுண்டர் பற்றி மதுரை ஹைகோர்ட்டு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உடனடி மரணம் சரியான தண்டனை என்ற நம்பிக்கை உண்மையானது அல்ல. குற்றவாளிகள் போலீஸ் பிடியிலிருந்து தப்பித்து ஓடுவதும் அப்படி தப்பித்து போகும் வழியில் கை கால்களை உடைத்துக் கொள்வதும் வாடிக்கையாகி வருகிறது. என்கவுண்டர் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது வழக்கு பதிந்து விசாரிக்க ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. என்கவுண்டர் மரணம் சரியான முறை அல்ல, பிற்போக்குத்தனம். இதை பலர் ஊக்குவிப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இதை வந்து நேற்றுக்கு இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, 2010 பிப்ரவரி 16 பகல் 12 மணி அளவில் மதுரை தெப்பக்குளம்லேருந்து ராமநாதபுரம் போகக்கூடிய சாலையில் செக் போஸ்ட்டில் கல் மண்டையன் என்கிற முருகன், கவியரசு 2 பேர் வந்து போலீஸாருடைய துப்பாக்கி சூட்டுக்கு இறக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. கல் மண்டையன் என்கிற முருகனுடைய தாயார் குரு அம்மாள் இது சம்மந்தமாக கோர்ட்டில் மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனுவை விசாரித்த நீதியரசர் சிபிசிஐடி போலீஸார் இந்த வழக்கை விசாரித்து 6 மாத காலத்துக்குள்ளே அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு போடும்பொழுது தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்றைக்கு போலீஸாருடைய அதாவது ஏடிஎம் கொள்ளையரில் பிடிக்க நடந்த முயற்சியில் ஒரு கொள்ளையன் வந்து என்கவுண்டர் முறையில் சுடப்பட்டு இறந்துருக்காரு. இன்னொருத்தர் காலில் காயத்தோட உயிர் பழிச்சு மருத்துவ சிகிச்சையில் இருக்கார். அந்த களத்துக்கு வந்து நேரடியாக குமாரபாளையம் குற்றவியல் நடுவர் மாலதி உள்ளிட்ட அதிகாரிலாம் வந்து விசாரணையில் இறங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தியுடைய இந்த ஒரு கருத்து வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஆகியிருக்கு. பார்ப்போம் மக்களே, நல்லது, நன்றி. வேறொரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம்.